தேவனுடைய வார்த்தை பேசும்போது அதுல தேவனுடைய ரத்தம் இருக்கிறது. அதுக்கு செவி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த ரத்தத்தின் இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அந்த ரத்தம் தான் சொல்லுது அப்போஸ்தலர் 2:38, நீங்கள் ஒவ்வொருவரும் பாவம், அதாவது மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த மரத்தை பெறுவீர்கள். இது யூதர்கள் மாத்திரம் அல்ல, கர்த்தரிடத்தில் வர சித்தமுள்ள யாவருக்கும் அந்த வார்த்தையானது வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. முழு உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அது. அந்த வார்த்தை தான் சொல்லுது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பல தேவ வணக்கம் கிடையாது யூதர்களுக்கு. யூதர்களை பவுல் முதல் சபையில கொண்டு வரும்போது, யூத மார்க்கத்துக்கு இந்த நிருபங்கள்லாம் எழுதும் போது கேட்குறீங்களா பெரியவர்கள, 3 தேவர்களை கொண்டு போக முடியாது பவுலால. ஏன்? யூதனுக்கு ஒருபோதும் 3 கூறுகளாக தேவனை காட்ட முடியாது. இன்னைக்கு இருக்கிற ஸ்தாபனம் மாதிரி அன்னைக்கு காட்ட முடியாது, பவுலால காட்டக்கூடாது.